பாடம் 4. பால். திணையின் உட்பிரிவே பாலாகும். பால் என்பதற்கு பகுப்பு அல்லது பிரிவு என்பது பொருள். பால் 5 வகைப்படும். பால்: ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். உயர்திணைக்குரிய பால்கள் 3. அவை ஆண்பால், பெண்பால், பலர்பால். அஃறிணைக்குரிய பால்கள் 2. ஒன்றன்பால், பலவின்பால். உயர்திணை: பகுத்தறிவு உள்ளவர்கள். அஃறிணை: பகுத்தறிவு அற்றவைகள். ஆண்பால்: உயர்திணையில் ஓர் ஆணை குறிப்பது ஆண்பால் எனப்படும். சான்று: முருகன், கந்தன். பெண்பால்: உயர்திணையில் ஒரு பெண்ணை குறிப்பது பெண்பால் எனப்படும். சான்று: சீதா, கோதை. பலர்பால்: உயர்திணையில் பலரை குறிப்பது பலர்பால் எனப்படும். சான்று: அவர், அவர்கள். மாணவர், மாணவர்கள். ஆடவர், ஆடவர்கள். பெண், பெண்கள். ஒன்றன்பால்: அஃறிணையில் ஒன்றை குறிப்பது ஒன்றன்பால் எனப்படும். சான்று: மாடு, ஆடு. பலவின்பால்: அஃறிணையில் பலவற்றை குறிப்பது பலவின்பால் எனப்படும். சான்று: விலங்குகள், பறவைகள்.